ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாதத்தை காணும்படியாக கொடுத்த தேவனுக்கு நன்றியோடு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் ஆராதனைக்குள்ளே போக போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி பயபக்தியோடு தேவாதி தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். இத்தனை மாதங்கள், கடந்த 4 மாதங்கள் நம்மை கண்மணி போல தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். எல்லாரும் கண்களை மூடி நம்மை முதலாவது தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குற்றங்கள், குறைகள் எது இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை மன்னிக்கும்படியாக நமக்காக கல்வாரியிலே சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் ஒரு விசை கூட நம்மை உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாக, அவருடைய பார்வையில ஏதாவது குற்ற குறைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் தேவனுடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, எங்களை கழுவி அருளும் ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் கூட பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கேட்போமா. தகப்பனே, குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே எங்களை கழுவும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துகிறார். உடைய சமூகத்திலே வரும்பொழுது நாங்கள் பயபக்தியாய் வர வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரை வரும்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே நாங்கள் பயபக்தியாய் வாழ கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த புதிய மாதத்தை காணும்படியாக உதவி செய்து கடந்த மாதங்கள் எல்லாம் கண்மணி போல நீர் பாதுகாத்தீர். நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காவிட்டாலும் எதிலும் குறைவில்லாமல் நீ நடத்தி வந்திரையா. இந்த கால வேளையில எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்னைக்கு தாவீது சொன்னது போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை கழுவும் என்று சொன்னது போல, என் பாவமறை என்னை கழுவும் என்று சொன்னது போல, எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் கழுவி உமக்கு முன்பாக எங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமான தெய்வத்துக்கு முன்பாக ஆண்டவரை நிற்கத்தக்கவன் யார் அப்பா? எங்களில் நாங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, நாங்கள் எங்களுடைய நீதிகளெல்லாம் கந்தையானது என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் எங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. உமக்குள் நாங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, குற்றங்கள் குறைகள் இருக்குமானால், நாங்கள் உணராம காரியங்கள் இருக்குமானால் இந்த கால வேளையிலே எங்களை மன்னிப்பீராக. அதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனைகளை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். சிறு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும். பிள்ளைகளுடைய நெஞ்சில ஒட்டி இருக்கிற மதியினங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும். புருஷன்மாரை பரிசுத்தப்படுத்தும். மனைவிமார்களை பரிசுத்தப்படுத்தும். பெற்றோர்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் உடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்கிற பயபக்தியோடு நாங்கள் வருகிறோம். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருந்தால் அவர்கள் மத்தியில் வருவேன் என்று எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த வாக்கை நம்பி வருகிறோம். எங்களுக்கு நன்மை செய்ய ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. நன்மை செய்ய ஒரு தெய்வம் உண்டு. தூக்கி சுமக்க ஒரு தெய்வம் உண்டப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் நம்மை அர்ப்பணித்திருக்கிறபடினா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நீக்கி எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எனவே நம்மை தாழ்த்தினபடினால் நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த உள்ளத்தோடு பிள்ளைகள் என்கிற உரிமையோடு கூட அப்பாவுடைய சமூகத்தில் வந்து அவர் கொஞ்ச நேரம் துதிப்போமா. அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்றது ஆண்டவரை பிடிக்கும். நன்றி உள்ள இதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா. என்ன நடந்தாலும் நன்றி ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த பாடல். ஆமென். நன்மை செய்ய ஒரு தேவன் உண்டு, நன்றி சொல்ல நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. நன்மை செய்ய
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் இன்றைக்கு இல்லை 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் உண்டு 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 என்று பாடுகிறோம். எல்லாவற்றையும் செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். உலகத்தில் பணம் இல்லை, வேலை இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எல்லாம் இல்லை. ஆனால் அவர்களைப் போலதான் இதே பூமியிலே இதே சூழ்நிலையில் வாழ்கிறோம். நமக்கு ஒரு தேவன் உண்டு. எல்லா கண்கள் மூடி ஒரு விஷயம் கூட கைகளை அசைத்து நன்றி இயேசுவேன்னு சொல்லி பாடுவோமா? நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இவ்வளவு தூரம் நம்ம தைரியமா பாடுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எல்லார் மேலேயும் அவருடைய கிருபை பூரணமாக இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, நம்ம யோசிச்சு களைச்சு போறோம். சில காரியங்களை இதை எப்படி செய்யலாம், இதை எப்படி நடத்தலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறோம். நம்ம மூளைக்கு எட்ட மாட்டேங்குது. ஏன்னா நம்முடைய லிமிட்டுக்கு மேலே சூழ்நிலைகள் கைமீறி போனது போல காணப்படுகிறது. யோசித்து நம்மளால விடை காண முடியல. ஆனால் இந்த நேரத்தில் யோசனையில் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் சொன்னாரு, உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் மேலானவைகள், உங்கள் வழிகளை பார்க்கலும் என்னுடைய வழிகள் மேலானவைகள் என்று சொன்னார். நம்மை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு ஆராதனை பாடலை பாடப் போகிறோம். யோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லவரே. தேவன் பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் செயல்களிலே வல்லவர்.
உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு சில பாடல்களை பாடப் போகிறோம். தூத சேனைகள் தூய தூயரை போற்றி பாடுதே, தேவ சேனைகள் தேவ தேவனை துதித்து பாடுது. ஆம், நம்முடைய ஆண்டவருக்கு சேனைகள் உண்டு. பரலோகத்தில் இருக்கிற சேனை தூதர்கள், பூமியில் இருக்கிற சேனை நீங்களும் நானும் தான். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட போது ஆண்டவர் ஜனங்கள் என்று சொல்லுவதற்கு பதிலாக கர்த்தருடைய சேனையெல்லாம் அன்றைய தினமே எகிப்தை விட்டு புறப்பட்டது என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் சேனைகள். எப்படி பரலோகத்தில் ஆண்டவருக்கு ஒரு சேனை இருந்து அந்த தூதர் சேனைகள் கர்த்தரை துதிக்கிறார்களோ, அதே போல பூமியில மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய சேனைகள் தான். சேனைகளை போல நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி உற்சாகமா சிரிச்ச முகத்தோடு நம்ம எல்லாம் கர்த்தரை பாட போகிறோம். தூதர் சேனைகள் தூய தூயரை பற்றி பாடுகிறோம். Give
அப்பா வீட்டுல சாமுவேல் பலியிட வந்தப்ப அந்த பலி விருந்துக்கு அழைப்பதற்கு கூட அவனுக்கு தகுதி இல்லாத நிலைமையில அவனை வைத்திருந்தார்கள். ஆனால் அதே தாவீதுதான் சொல்றான், எனக்கு எட்டாத உயரத்துல என்னை கொண்டு வந்தீங்கப்பா. இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்ற காரியம், நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, நம்ம படிப்பு, நம்ம திறமை எதுவுமே கொண்டு போகாத உயரத்துக்கு ஆண்டவருடைய கிருபை நம்மளை கொண்டு போகும். எல்லாம் சேர்ந்து கடைசி சரணத்தை பாடுவோமா? எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு சென்றேன், உந்த நன்மை நான் உலகம் எங்குமே சொல்லு. அட்லீஸ்ட் நீங்க உலகம் முழுசும் போகாட்டி ஊர் ஊரா போங்க, தெரு தெருவா போங்க, வீடு வீடா போங்க, இயேசுடைய அன்பை சொல்லுங்க. இந்த நாட்களில் இயேசு மட்டும்தான் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்க. சேர்ந்து பாடுவோமா? எனக்கு எட்டா உயரத்தில் என்னை கொண்டு சென்றேன். எனக்கு எட்டா உயரத்தில் என்னை கொண்டு சென்றீரே, உந்த நன்மை நான் உலகம் எங்குமே சொல்லி வருவேனே. எனக்கு எட்டா உயரத்தில் என்னை கொண்டு சென்றீரே, உந்த நன்மை நான் உலகம் எங்குமே சொல்லி வருவேனே. உயிராய் நேசித்தீரே, உயிரை தந்தீரே, உயிராய் நேசித்தீரே, உயிரை தந்தீரே. உயிரே என் உயிரே நான் உம்மை பாடுவேன், உயிரே என் உயிரே நான் உம்மை பாடுவேன். பாடுவேன் உம்மை பாடுவேன், போற்றுவேன் என்றும் போற்றுவேன். ஓஹோ பாடுவேன் உம்மை பாடுவேன், போற்றுவேன் என்றும் போற்றுவேன். தூத சேனைகள் தூய தூயரை போற்றி பாடுதே, தேவ சேனைகள் தேவ தேவனை துதித்து பாடுதே. அவர் அன்பை எண்ணி நான் பாடுவேன், அவர் கிருபை எண்ணி நான் போற்றுவேன். அவர் அன்பை எண்ணி நான் பாடுவேன், அவர் கிருபை எண்ணி நான் போற்றுவேன். தூத சேனைகள் தூய தூயரை போற்றி பாடுதே, தேவ சேனைகள் தேவ தேவனை துதித்து பாடுதே. அல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே 2 நிமிஷம் அந்நிய பாஷைகள்ல பேசி ஆண்டவரை துதிப்போமா? எல்லாரும் சத்தமா கையில் இருக்கவங்க கூட நம்ம சத்தத்தை உயர்த்தி நல்லா கத்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு போய் துதிக்கிற எங்களுக்கு எட்டாத உயரத்துல எங்களை கொண்டு போய் சேர்க்கிறவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில செய்தவரே, நன்றியோடு போய் துதிக்கிறோம் அப்பா. உயரம் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே போய் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். எங்கள் கண்ணீர் துடைக்கிற தேவன், எங்கள் வறுமையை போக்குகிற தேவன், வனாந்திரத்தை ஆண்டவரே தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவரப்பா. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை வர பண்ணுகிற தேவனப்பா. மகா வறட்சியான காலங்களில் ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரை நினைவுள்ளதாய் மாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது என்று சொன்னீரே ஆண்டவரே. உமக்காகவே நாங்கள்
பாட போறான். தாவீது அடிக்கடி தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டவன், கிருபையை பற்றி அதிகமாய் பேசினவன் தாவீது. தாவீதுக்கு அப்புறம் கிருபையை பற்றி அதிகமாக பேசுனது அப்போஸ்தலனாகிய பவுல். எனவே புதிய ஏற்பாட்டிலே பவுலும் பழைய ஏற்பாட்டிலே தாவீதும் கிருபையை சார்ந்து கொண்டார்கள். தாவீது சொன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டின நம்முடைய கிருபை பெரியதென்று. 136ஆம் சங்கீதம் முழுவதும் கிருபை 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 என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை கிருபை 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 என்று சொல்கிறார். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிருபையை போற்றி பாடுவோமா? சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை
கிருபை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ நித்திய தேவனாம் சத்தியவர்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்தியவர்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அல்லேலூயா 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 மீண்டுமாக நாம் இதை பார்ப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பக்தன் யோபு சொல்கிறார், அவருடைய வெளிச்சத்தினாலே என் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, இன்னைக்கு பூமி முழுவதையும் இருள் மூடிக்கொண்டிருக்கிறது போல இந்த கொரோனா வியாதி மூடிக்கொண்டிருக்கிறார். இந்த வியாதியின் நடுவில் நாம் எப்படி கடந்து போக முடியும்? ஆண்டவருடைய வெளிச்சம், ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கிருபை. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் ஒளியாய் பாதையின் ஒளியாய் வந்தாரே. சேர்ந்து பாடுவோமா? காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென். அப்படியே தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். அவருடைய கரம் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார். ரபஹதன ரபஷதரபா, ஏமெதால ரபஷதரபா, ரிமலகரதனா, நேதுரபன ரபஷதரபா. இந்த ஆராதனை நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது வேதத்தில் உள்ள ஒரு பகுதியை என் மனக்கண் முன்பாக ஒரு காட்சி போல காண்கிறேன். அன்னைக்கு போவாசனுடைய நிலத்தில வந்து அவனுடைய பாதவடியில படுத்திருந்த அந்த ரூத்தை வீட்டுக்கு அனுப்பும்போது அவளுக்கு அந்த கோதுமையை அள்ளி தூக்கிவிட்டு இதை சுமந்து கொண்டு போ என்று சொல்லுகிறார். அவள் வயலிலே கதிர் பொறுக்கின போது அதை எடுத்து பொறுக்கினதை எடுத்துக்கொண்டு போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் போவாஸ் தானே முன் வந்து கொடுத்த போது தூக்கி சுமந்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவனுக்கு கொடுத்தான். தேவப்பிள்ளையே, இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க, எல்லாம் செஞ்சீங்க, எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஆசீர்வாதம் இருந்தது. இன்னைக்கு வேற வழி இல்லை. இஸ்ரவேலுடைய வழக்கம் என்ன தெரியுமா? ஒரு பெண் இப்படி ஒரு மனிதனுடைய பாதத்தண்டையிலே படுத்து உன் போர்வை என் மேல் விரியும் என்று சொன்னால் நீதான் என் அடைக்கலம் என்று அர்த்தமா. உன்னை விட்டா எனக்கு வேற வழியே கிடையாது, நீதான் எனக்கு எல்லாம், நீதான் என்னை காப்பாற்றணும்னு அர்த்தமா.
அவள் போவாசுடைய வயலில் வந்து அவனோடு ஐக்கியம் இல்லாமல் வேலைக்காரர்களோடு இருந்து வேலைக்காரர்களுக்கு பின்பாக அந்த கதிர்களை பொறுக்கின பொழுது எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவன் கொண்டு போனான். ஆனால் தனிப்பட்ட முறையில் போவாசுடைய பாதத்தில் வந்து அவன் படுத்த போது, உன் போர்வை என் மேல் விரியும் என்று கேட்டபோது, நீதான் என்னை அடைக்கலாம். இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தூக்கி சுமந்து கொண்டு போகக்கூடிய ஆசீர்வாதம். தேவனுடைய இந்த நாட்களில் என்னால் சம்பாதிக்க முடியலை என்று கவலைப்படாது. நம்முடைய போவாசாகிய மணவாளன் இயேசு இருக்கிறார். அவருடைய பாதத்துக்கு வாங்க, அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அப்பா, உங்களை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லை, நீங்க தான் எங்களை காப்பாற்று, நீங்க தான் எங்களை நடத்துன்னு சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லிட்டா, இந்த பாவம் பண்றவங்க, மாய்மானம் பண்றவங்க, இவங்க மட்டும்தான் பயப்படும். நம்மெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நிறைய இடங்கள்ல மனம் திரும்புதலை பத்தி சொல்றாங்க. நான் சொல்றேன், நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம குற்ற மனசாட்சிக்குள்ள போகணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம எப்பவும் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்துட்டு இருக்கோம். சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட கர்த்தர் ஒவ்வொரு நம்மளை சரி பண்ணிட்டு கொண்டு வர்றாரு. எனவே குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுக்காம, நான் கர்த்தருடைய பிள்ளை, உங்க மனசாட்சி பாவத்தை உறுத்துச்சுன்னா உடனே விட்டுருங்க. மற்றபடி நம்ம எல்லாம் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகள், நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய பாதத்தில் இருக்கோம். நமக்கு பயம் இல்லை, நமக்கு கவலை இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல இதுவரை இருந்ததை விட அதிகமான அற்புதத்தை பார்ப்பீர்கள். எப்பொழுது தெரியுமா? அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளப்படுவோம். இப்பொழுதும் நாம் ஒரு பாடலை பாட கேட்கும் பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம், காணிக்கைகளை செலுத்துவோம். இது மற்றவர்களுக்கு கிடையாது. ஒருவேளை யூடியூப்ல இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இது உங்களுக்கு கிடையாது, எங்கள் சபை விசுவாசிகளுக்காக. அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று பழகினவர்கள், ஆசைப்படுகிறவர்கள், அவர்களுக்காக இந்த நேரம் ஒதுக்கப்படுகிறது. சபை விசுவாசிகளை கொண்டு வருங்கள். ஒரு பாடலை பாடுவோம். இது
ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் உடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற ரசமாம் காணிக்கைகளை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா குறைகளையும் நிறைவாக்கி ஒரு குறையும் இல்லாதபடி உடைய பிள்ளைகளை நிறைவாய் நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்த பின்பு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவும் உங்களிடத்துல வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிறதற்கு பரலோகத்தின் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆங்காங்கே பல இடங்களிலே நாம் இருந்தாலும் நம்முடைய இருதயத்தை ஒருமனப்படுத்தி பரலோகத்தின் தேவனுடைய சிங்காசனத்திற்கு நேராக நம்முடைய விண்ணப்பங்களை, நம்ம ஜெபங்களை நம்ம ஏறெடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, சர்வ ஞானியாய் இருக்கிற ஆண்டவரே, சர்வ வியாபியாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் முழு உலகமும் கொரோனாவுடைய பிடியில சிக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை கிருபையாய் இறங்கும்படியாய் இந்த நோயின் தாக்குதலில் இருந்து முழு உலகத்தையும் கர்த்தர் விடுதலையாகும்படியாய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கதறும் பொழுது, இந்த கொள்ளை நோயை ஆண்டவர் திருப்பி விடுக வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே கர்த்தர் முழு உலகத்திற்கு இறங்கும்படியாய் இந்த நோய் தொற்றில் இருந்து உலகத்தை தேவன் காப்பாற்றும்படியாய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, முழு உலகத்தையும் உள்ள கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. முழு உலகத்தையும் இந்த கொள்ளை நோய் அச்சுறுத்திக் கொண்டு இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. ஏசப்பா, நீ ஜனங்களுக்கு இறங்குவீராக. எவ்வளவோ மரண அலறுகள் காணப்படுகிறது ஆண்டவரே, எவ்வளவோ ஆண்டவரே கொத்து கொத்தா ஜனங்கள் மடித்து போகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோமே அப்பா. இந்த நோயின் பயத்தினாலே எவ்வளவோ ஜனங்கள் மனமுனைந்து இருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோமே. தகப்பனே, இந்த வல்லமையுள்ள கரத்தை நீட்டுங்கப்பா ஆண்டவரே. முழு உலகத்தை விடுதலையாக்கக்கூடிய உங்களுடைய தெய்வீக வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய இருதயங்களிலே ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆபத்தை நோக்கி உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய கிருபைகளை தாருங்க. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் கொள்ளை நோயினாலே செத்து விழுந்த பொழுது ஆண்டவரே அப்பா, வெள்ளை ஆண்டவரே அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த பொழுது பிழைத்தது போல இந்த வேளையிலே ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுவால் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்ற முடியும் என்று உம்மை நோக்கி கதறக்கூடிய கிருபைகளை நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா, ஜனங்களுக்கு இறங்குங்க. தேசங்கள் இந்த கொள்ளை நோயின் பிடியில் இருந்தும் அழிவின் பிடியில் இருந்தும் காப்பாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசேஷமா நம்ம சென்னைக்காக ஜெபிக்கலாம். இது ரெட் அலர்ட் பகுதியாக காணப்படுகிறது. மற்ற எல்லா மாவட்டங்களிலும் விட நம்ம சென்னையில நிறைய நோய் தொற்றுகள் அதிகரித்திருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். கர்த்தருடைய கரம் நம்முடைய சென்னை பட்டணத்தின் மீது இறங்க வேண்டும். எல்லா விதமான தொற்றுகளில் இருந்து ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும். எந்த ஸ்பீட்ல வந்துச்சோ அதே ஸ்பீட்ல அது ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யும். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவ பிள்ளைகளாய் முழு சபையாய் இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் சென்னைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல லட்சம் மக்கள் வாழ்கிற இந்த சென்னை பட்டணத்திலே நோய் தொற்றினுடைய காரியங்கள் அதிகரித்திருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீரப்பா. வல்லமை சென்னையின் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, நீங்க கிருபையாய் இறங்குங்க ஆண்டவரே. இந்த நோய் தொற்று எங்கள் பகுதியை விட்டு அகன்று போகும்படியாய் நீங்க கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. சீக்கிரத்துல அப்பா அந்த ரெட் அலர்ட் அப்படின்ற நிலைமையெல்லாம் மாறி ஆண்டவரே அப்பா, இது எல்லாம் ஆண்டவரை சுகப்படுத்தப்பட்ட வரும் ஆண்டவரே பட்டணமாக திகழ ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. அடுத்து நோய் தொற்றினால இருக்கிறதா பஞ்சங்களுக்கும் கொள்ளைகளுக்கும் ஆண்டவர் விலக்கி காக்கணும். விசேஷமா இதனால திருடு, கொள்ளை, இப்படிப்பட்ட காரியங்கள், வன்முறை காரியங்கள் அதிகரிக்கும் என்று அநேகர் சொல்லுகிறாங்க. ஆனா ஆண்டவருடைய கரம் இப்படிப்பட்ட எந்த கஷ்டங்களும் நம்முடைய தமிழ்நாட்டிலையும் சரி, இந்திய தேசத்திலையும் சரி, உலகத்திலையும் சரி காணப்படாதபடிக்கு கர்த்தர் திரும்பியா இறங்கி எந்த துர்சம்பவங்களோ, அசம்பாவிதங்களோ, கொள்ளைகளோ, திருடுகளோ, வன்முறைகளோ காணப்படாதபடி கர்த்தர் திரும்பியாய் தேசத்தினுடைய சமாதானத்தை திரும்பியாய் காத்து கொடுக்கணும். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே அப்பா, தேசங்களை உள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இந்தியாவை உள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா தமிழ்நாட்டில் உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, வறுமை நிமித்தமாக, ஆண்டவரே பண பற்றாக்குறை நிமித்தமாக
கொலைகளோ கொள்ளைகளோ ஆண்டவரே தீவிரவாதங்களோ வன்முறைகளோ வழிப்பறி செய்கைகளோ காணப்படாதபடிக்கு தகப்பன் கிருபையாய் இறங்கி எங்க மாநிலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்க மாநிலத்தை கர்த்தர் பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடியா நம்ம சிறு தொழில் செய்கிறவர்களாக ஜெபிக்கலாம், பெருந்தொழில் செய்கிறவர்களாக ஜெபிக்கலாம். பிளாட்பார்ம்ல வியாபாரம் செய்கிறவர்கள், அன்றாட கூலி வேலை செய்கிறவர்கள், இவங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்கணும். பொருளாதாரத்துல எந்தவித கஷ்டங்களும் ஜனங்களுக்கு இல்லாதபடிக்கு, வறுமைகள் வராதபடிக்கு, சாப்பாட்டுக்கு கஷ்டங்கள் வராதபடிக்கு ஒவ்வொரு தொழில்களும் மறுபடியுமாய் சீரழியத்தக்கதா கர்த்தர் உதவி செய்ய. இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு சிறு தொழில் செய்கிறவங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தள்ளு வண்டியில வியாபாரம் பண்ணுகிறவங்க, பிளாட்ஃபார்ம்ல கடை வைத்து இருக்கிறவங்க, ஆண்டவரே சிறு சிறு தொழில் செய்கிறவங்க, ஆண்டவரே மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, ஒவ்வொரு தொழில்களை செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை தாருங்க. பொருளாதாரத்துல எந்தவித கஷ்டங்களும் இல்லாதபடிக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்து பிள்ளைகளோட கரங்களை நீங்க பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே முழு தேசத்தையும் உள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்ப எங்கள் ஜனங்களை உள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபை விசுவாசிகள் உள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உலகமெங்கிலும் இருக்கிற தேவ மனிதர்களை உள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய சபைகளை உள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குறையும் இல்லாதபடிக்கு அருமையாய் நடத்துகிற உங்களுடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். தேவனிடத்தில் வந்து தன்னுடைய ஆத்மாவை பற்றி தாவீது பேசுகிறார். ஆண்டவரே, என் ஆத்மாவை உம்மிடத்துக்கு நேராக உயர்த்துகிறேன் அல்லது உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். இதே சங்கீதக்காரன் 86ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறான், உமது அடியானுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று. 143ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆத்துமாவை குறித்த ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆத்துமா என்பது நம்முடைய சிந்தை, சித்தம், உணர்வு, இது சம்பந்தப்பட்டதுதான் ஆத்மா. ஆவி என்பது தேவனோடு இடைபடக்கூடியது. இந்த சரீரம் என்பது உலகத்தோடு இடைபடக்கூடியது. இந்த ஆத்துமா, அதாவது சரீரம் பலமாக இருக்கும் என்றால் இந்த ஆத்துமா அங்கே போய் ஒட்டிக்கொள்ளும். ஆவி பலமாக இருக்கும் என்றால் இந்த ஆத்மா ஆவியோடு ஒட்டிக்கொள்ளும். ஸோ ஒரு மனிதன் நன்றாக ஜெபித்து வேதத்தை வாசித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய கட்டளைகளின்படி வாழும்போது அவருடைய ஆவி தேவனோடு இணைந்திருக்கும். ஆவியிலே ஒரு கழிகூறுதல் உண்டாயிருக்கும். ஆவியிலே ஒரு விடுதலை உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட அனுபவத்தில் இந்த ஆவி ஆத்மாவை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள் வைத்துக் கொள்ளுகிறது. இந்த சிந்தை, சித்தம், உணர்வு இவைகளெல்லாம் ஆவி சொல்லுகிறபடி கேட்கும். ஜெபிக்க வேண்டும் என்று ஆவி விரும்பும் பொழுது இந்த சித்தம், உணர்வு எல்லாம் ஒத்துக் கொடுக்கும். சரி, ஜெபிக்கலாம் என்பது போல. ஆனால் சரீர பிரகாரமான ஆசைகள் மேற்கொள்ளுது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உலக பிரகாரமான ஆசாபாசங்கள், சாப்பாட்டு காரியங்கள் அல்லது இச்சையான காரியங்கள், இவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆவி கீழே தள்ளப்பட்டு சரீரத்தின் மாம்சத்தின் கிரிகள் மேற்கொள்ளும் போது இந்த சிந்தை, சித்தம், உணர்வு அதன் பக்கமாக ஒட்டி கொள்ளுகிறது. ஸோ நடுநிலையாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை இயக்கக்கூடியது சரீரமா, ஆவியா? இதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த 3 வசனங்களிலும் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, என் ஆத்துமாவை உம்மிடத்துக்கு உயர்த்துகிறேன். அப்படி என்றால் ஆத்துமாவை அவரிடத்துக்கு உயர்த்த வேண்டிய நிலைமை என்ன? உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் பாதிக்கப்படுவது இந்த ஆத்மா. அதாவது எந்த ஒரு தீர்மானமே எடுக்க முடியாமல் அலைவாய்ந்து கொண்டிருக்கும். ஒரு பக்கம் இந்த ஆவியனுடைய கண்ட்ரோலிலும் பழகி இருக்கிறது, சரீரத்தினுடைய கண்ட்ரோலிலும் பழகி இருக்கிறது. எனவே எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் அலைவாய்ந்து கொண்டிருக்கும். எனவே தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும் பொழுது ஆவி பலனடைகிறது. இதைத்தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லி, இந்த உள்ளான மனுஷன் நம்முடைய ஆவி
நன்றாக பலப்படும் பொழுது இந்த ஆத்மாவை எளிதாக அடக்கலாம். இது பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு மட்டும்தான் நடக்கும். பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாவிட்டால் இந்த மாம்சம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் கேட்டுக்கொண்டே இருப்போம். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் வேதனைப்படுவதை பார்க்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அப்படி என்றால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்தால் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்கிறார். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நிர்பந்தமான மனிதன் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறான். இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டம். உலக மனிதனுக்கு இந்த போராட்டம் கிடையாது. ஏனென்றால் உலக மனிதனுடைய ஆவி மரித்த நிலையில் இருக்கிறது. என்றைக்கு இயேசு நமக்குள் வருகிறாரோ, இயேசு நமக்குள் வரும் பொழுது மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய ஆவி உயிரடைய ஆரம்பிக்கிறது, தெய்வத்தோடு தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறது. தேவனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களிலே அது பழக ஆரம்பிக்கிறது. எனவே தான் நமக்கு பாவம் எது, பாவம் இல்லாதது எது என்பதை பகுத்து பார்க்க முடிகிறது. இப்போ முந்தின மனிதன் இந்த பூமியோடு பழகின மனிதன், இந்த உலகத்தோடு ஆசாபாசங்கள், உலகத்தின் வேஷங்கள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் இச்சைகள், இதோடு இந்த சரீரம் பழகி போய்விட்டது. ஆனால் உள்ளே ஆவி செத்து கிடந்தது. இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகிறார், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை உயிர்ப்பிக்கிறார். எனவே கிறிஸ்து இயேசு நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி இப்பொழுது தேவனோடு மட்டும்தான் தொடர்பு கொள்ள விரும்பும். ஆவி உலகத்தோடு தொடர்பு கொள்ளவே கொள்ளாது. இந்த ஆத்மா தான் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும். இந்த ஆவி பலனடைந்து இருக்குமானால் இந்த ஆவி சொல்லுகிறதை ஆத்மா கேட்கும். சரீரம் பலனடைந்து இருக்குமானால் இந்த சரீரம் சொல்லுகிறதை ஆத்மா கேட்கும். இந்த போராட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சரீரம் எதை வேண்டுமானாலும் அனுபவித்த போது அது பாவம் என்று இந்த மனிதனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆவியானவர் வந்து நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்த பின்புதான் இது தவறு, இதை செய்யக்கூடாது என்கிற உணர்வு நமக்குள் வருகிறது. இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆவியை பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் பார்க்கிறோம், உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படுவது. இந்த ஆவி சொல்லுவதை ஆத்துமா கேட்கும்படி நாம் பழக்குவிக்க வேண்டும். இதற்காக தேவன் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எதற்கென்றால், உள்ளான மனிதனிலே பலனடைந்து முன்பு எதையெல்லாம் நான் தேவனுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்தேனோ அதை செய்யாமல் அதை ஜெயித்து வாழ்வதற்காக, அதன் மேல் நான் ஜெயமெடுத்து வாழ்வதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ என்னுடைய வேலை என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவரோடு என்னுடைய தொடர்பை நான் வலுப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற அந்த தொடர்பை வலுப்படுத்த என்னுடைய சித்தம் இருக்கிறதல்லவா, என்னுடைய சிந்தை இருக்கிறதல்லவா, என்னுடைய உணர்ச்சிகள் இருக்கிறதல்லவா, இந்த ஆவி சொல்லுகிறபடி கேட்கும். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப லகுவாக இருக்கும். துரதிர்ஷ்டவசமாக ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் கூட இந்த ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே இயேசுவை பயன்படுத்தி வருகிறார்கள். எனவே தான் அவருடைய வாழ்க்கையில தோல்வி. சரி, இப்போ நான் வாசித்த வசனத்துக்கும் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கும் காரணம் என்ன? 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? இந்த பூமிக்குரிய காரியங்களிலேயே ஈடுபடுகிறது ஆண்டவரே. நான் ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபட விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. ஏனென்றால் இந்த ஆத்துமா இந்த மண்ணோடு, மண்ணுன்னு சொன்னால் இந்த உலக பிரகாரமாக பூமியில் இருக்கிற டஸ்ட்டை நீங்கள் யோசிக்கக்கூடாது, சாண்டை நீங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த பூமிக்குரிய காரியங்களிலே இவனுடைய ஆத்துமா போய் ஒட்டி கொண்டது. இன்றைக்கு பாருங்கள், சபைக்கு வருவார்கள், வசனத்தை கேட்பார்கள், பாட்டு பாடுவார்கள், நன்றாக கைதட்டி ஆராதிப்பார்கள். ஆனால் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி கவலைப்படாமல் இந்த பூமிக்குரிய காரியங்களிலேயே அவர்கள் சர்வ சாதாரணமாக மற்ற மனிதர்கள் வாழ்வது போலவே சாதாரணமாய் வாழ்வார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய ஆத்துமா மண்ணோடு, அதாவது இந்த பூமியோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது என்ன சொல்கிறார்? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் நீங்கள் கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு அநேகருடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த பூமிக்குரிய காரியங்களையே தேடிக்கொண்டிருக்கிறோம். பூமிக்குரிய காரியங்களிலேயே தங்களுடைய கவலைகளை வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, உங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
சுகமாயிருந்து. எரேமியா மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுடைய ஆத்துமா செழிப்பான தோட்டத்தை போல் இருக்கும் என்று சொல்லி. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நன்றாய் செழிப்பாக, நல்ல ஜெப ஜீவியம், நன்றாக வேதத்தை வாசிப்பது, நல்ல கர்த்தரை ஆராதிப்பது, தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது, தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவது, இதெல்லாம் கலந்த ஒரு கலவையான வாழ்க்கை தான் ஆவிக்குரிய ஜீவியம். எப்பொழுதும் ஒரு குற்றமற்ற மனசாட்சியோடு தேவ சமூகத்துக்கு போய் தேவனை அப்பா என்று கூப்பிட்டு யோவான் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தது போல கற்பனையிலே நாம் நம்முடைய ஆத்மாவை அவர் மேல் சாய பண்ணி ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாட்களில் அநேகர் இந்த பூமிக்குரிய காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா டைமில் இயற்கையாகவே எல்லாருக்கும் இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்த கவலை வருவது இயற்கை தான். ஆனால் தேவ பிள்ளைகளை, நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே உங்களுடைய ஆத்துமா ஆவியோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா, ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ந்து கொண்டிருக்கிறதா, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் உங்களுடைய ஆவியை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். கீழே உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 28 வசனம். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்து. முதலாவது சொல்கிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அதாவது அதோட ஐக்கியமாயிடுச்சு. அதுலேருந்து வெளியே வர முடியல. இந்த உடுப்பு பார்த்தீங்களா, எதையாவது பிடிச்சதுன்னா அதை விட்டு வெளியே வராது, அப்படியே இறுக பிடித்து கொள்ளும். அந்த இறுக பிடித்து கொண்டால் அதை வெளியே கொண்டு வர்றது கஷ்டம். இப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு, என்னால் வெளியே வர முடியல. ஆண்டவரே, ஒட்டி கொண்டிருக்கிறது உங்களுடைய வசனத்தின்படி அதை உயிர்ப்பியும் என்று சொல்கிறான். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் நன்றாக சமாதானமாக வாழ முடியும். உங்கள் ஆத்மா எதோடு ஒட்டி கொண்டிருக்கிறது? ஆவியோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா? ஆவியானவரோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா? வேதத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா? ஜெப ஜீவியத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா? ஊழியத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா? இந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம், மண்ணுக்குரிய காரியங்களையே தேடுகிற மனிதர்கள், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், உங்களுடைய இனஜன பந்துக்களாக இருக்கலாம், அறிமுகமானவர்களாக இருக்கலாம். அவர்கள் பூமிக்குரிய காரியங்களையே பேசுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 4 பேர் இருக்க இடத்துக்கு போகிறீங்க, ஆவிக்குரிய வாடையே இல்லை, அவங்க உலக பிரகாரமான காரியத்தை பற்றியே பேசி கொண்டிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய ஆத்மாவும் இந்த பூமிக்குரிய காரியங்களை பற்றியே ஈர்க்கப்படும். நாளடைவில் அவர்களுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது போல உங்களுடைய ஆத்மாவும் மண்ணோடு ஒட்டி கொள்ளும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது, வேதத்தை வாசிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா இந்த ஆத்மா போய் மண்ணோடு ஒட்டி கொண்டது. முன்பு இந்த ஆவியோடு ஒட்டி இருக்கும் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ ஏதோ அந்த ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு தொய்வு விழும் பொழுது, அல்லது நீங்கள் ரெகுலராக செய்ய வேண்டிய ப்ரேயர் லைஃப்பில் கொஞ்சம் சோர்ந்து போகும் பொழுது, இந்த ஆவி தளர 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 இந்த சரீரம் மேலெழும்ப ஆரம்பிக்கிறது. இந்த ஆத்மாவை தன் பக்கம் இழுக்கிறது. சித்தம், சிந்தை, உணர்வுகள் இதையெல்லாம் தன் பக்கம் இழுக்கிறது. இந்த ஆத்மா என்ன செய்யுது? மண்ணோடு போய் ஒட்டிக்கிறது. எப்போ பார்த்தாலும் பூமிக்குரிய காரியங்களை குறித்த பேச்சு, எப்பொழுது பார்த்தாலும் உலக பிரகாரமான காரியங்களை குறித்தே பேச்சு நடந்துகிட்டே இருக்கும். அன்பானவர்களே, வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்கிறான். கீழே பார்க்கும் பொழுது, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. சஞ்சலம் என்றால் வருத்தம், கவலை, கண்ணீர், இவைகளெல்லாம் சஞ்சலமாக மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறது. இப்படிப்பட்ட சஞ்சலம் வருகிறபடினா ஒரு வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். முதலாவது சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க, என்னை உயிர்ப்பிக்கும். மண்ணோடு ஒட்டி கிடக்கேன், செத்தவனை போல மண்ணோடு ஒட்டி கிடக்காண்டவரை என்னை உயிர்ப்பிச்சுட்டு அப்படியே போயிடாதீங்க, என்னை எடுத்து நிறுத்துங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் சோர்ந்து போய் விழுந்து போன நிலைமையில் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை உயிர்ப்பீங்கன்னு கேளுங்க, அவர் உயிர்ப்பிப்பார். 2வது, ஆண்டவரை நான் படுத்து கிடக்கிற நிலைமையில் இருக்க விரும்பலை, நான் எழும்பி நிற்க விரும்புகிறேன். இதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் அதை அப்படியே செய்வார். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. இதை சொல்லும் பொழுது வேதத்தில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. யோசுவாவின் புத்தகத்தில், யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் சில வசனங்களை தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். 9ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை பற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின
எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களால் எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இவள் சொல்லுகிறது பாருங்கள், தேவன் செய்கிற காரியங்களை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்தது. இருதயம் கரைந்த உடனே தைரியம் போய்விட்டது. இங்கே மறுபடியும் 119ஆம் சங்கீதத்துக்கு நான் வருகிறேன். அவன் என்ன சொல்கிறான்? சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகும். கேள்விப்படுகிற சில செய்திகள். இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல காரியத்தை செய்தார். ஆனால் இவள் எரிகோ கோட்டையிலே குடியிருக்கிறாள், புறஜாதி. அவளுக்கு பயமாக இருக்குது இந்த காரியங்களை பார்க்கும்போது. அவள் கேள்விப்பட்ட காரியம் அவளுக்கு பயத்தை கொண்டு வந்தது, தைரியம் போய்விட்டது. தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்முடைய ஆத்மா ஏன் தெரியுமா கரைந்து போகிறது? உலகிலிருந்து நமக்கு வருகிற சில செய்திகள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நம்முடைய இருதயத்தை கரைய பண்ணத்தான் செய்யும். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. அன்பானவர்களே, உலகத்திலிருந்து வருகிற செய்தி உங்கள் ஆத்மாவை கரையப்பட்டு கொண்டிருக்கிறதா? சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறதா? சஞ்சலத்தால் உங்கள் ஆத்மா கரைந்து போய் கொண்டிருக்கிறதா? அந்த ஸ்டெடி மைண்ட் இல்லாமல், பேலன் இல்லாமல் கரைந்து போய் கொண்டிருக்கிறதா? உலகம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். அந்த சூழ்நிலையில் உங்கள் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தின் அனுபவங்கள் கூட சில நேரத்தில் நம்மை பயமுறுத்துவது போல ஆலோசனைகளை கொடுக்கலாம். ஆனால் எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு சாதகமான பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, கப்பர் சேதத்தில் இருக்கும் பொழுது மாலுமிகள் மற்ற எல்லாருமே நம்ம பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவன் அவன் பக்கத்தில் வந்து நின்று சொல்கிறார், பவுலே பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகத்திலிருந்து வருகிற சத்தம் அவனுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணினாலும் தேவனிடத்திலிருந்து வந்த சத்தம் அவன் ஆத்துமாவை திடமாய் நிற்க பண்ணிற்று. அதைத்தான் சொல்கிறான், என் இருதயம் கரைந்து போகிறது, நீர் என்னை என்ன செய்யும்? எடுத்து நிறுத்தும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உலகத்திலே தொலைக்காட்சியில் என்ன செய்தி வந்தாலும் கேளுங்க. அதை கேட்டுட்டு அப்படியே கொண்டு போய் ஜெபத்தில் வைங்க. கேட்கிற செய்தியினால நீங்கள் பயந்து போகாதீங்க. தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது அது உங்களை பலப்படுத்தும். எசேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே இந்த எதிரி நாட்டு ராஜா வந்து சொல்கிறான், அசிரியா ராஜா வந்து பல காரியங்களை சொல்லி சொல்லி அவனை நிந்திக்கிறான். இந்த காரியங்களெல்லாம் கேள்விப்படும் பொழுது இந்த எசேக்கியாவுடைய இருதயம் கரைந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தால் சில கடிதங்களை அனுப்புகிறான். அந்த கடிதங்களை பார்க்கும் பொழுது இவனுடைய இருதயம் கரைந்து போகிறது. ஆனால் என்ன செய்யலாம் தெரியுமா? நேரடியாக கொண்டு போய் அந்த கடிதத்தை தேவ சமூகத்தில் பிரித்து வைத்து, ஆண்டவரை பாரும் கேளும் என்று சொல்கிறார். அப்பொழுது தேவன் அவனை தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தை சொல்லுகிறார். உங்கள் ஆத்மா எப்படி இருக்கிறது? உங்கள் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வசனத்தின்படி உயிர்ப்பியும் ஆண்டவரை. உங்கள் ஆத்மா கரைந்து போய் கொண்டிருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எடுத்து நிறுத்தும் என்று கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார். 86ஆம் சங்கீதத்தில் ஏன் என் ஆத்மாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறான் என்றால், துயரம், அவனுடைய வாழ்க்கையில் வந்த துயரம். 2ஆம் வசனத்தில் சொல்கிறான், என் ஆத்மாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன். ஏதோ ஒரு ஆபத்து அவனுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆபத்து அவனை துக்கப்படுத்தி விட்டது. 7ஆம் வசனத்தில், நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவேன். ஸோ ஆத்மா இங்கே வேதனைப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் ஆத்மாவை உம்மிடத்துக்கு உயர்த்துகிறேன் என்று சொல்கிறாண்டால், துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆண்டவரே, துயரப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. சங்கீதம் 42, 43 உங்களுக்கெல்லாம் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சங்கீதம். என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவரை நோக்கி காத்துரு. அந்த அனுபவம் நமக்கு வரணும். நம்ம 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 புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம ஆத்மாவோடு கூட பேச கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பேசணும்? ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? அதே சங்கீதத்தில் தான் சொல்கிறான், தேவனே நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும்? கண்மலையாகிய தேவனை நீர் ஏன் என்னை மறந்து நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும் என்று. அப்போ துக்கம், வேதனை வரும்பொழுது ஆத்மா என்ன செய்கிறது? சஞ்சலப்படுகிறது, கரைந்து போகிறது, துக்கத்தில் மூழ்கி போகிறது. எனவே தான் சொல்கிறான், ஆண்டவரே என் ஆத்மாவே உம்மிடத்துக்கு உயர்த்துகிறேன். இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா?
இந்த ஆத்மாவோடு பழகுனவங்க, ஆவியோடு இணைச்சி பழகுனவங்க, இந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஆத்மா பயத்தில், திகிலில் அல்லது கரைந்து போகிற அனுபவத்தில் போனாலும் சரி, நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்து இதை உம்மிடத்துக்கு நேராக உயர்த்துகிறேன். அன்பானவர்களே, ஆரம்பத்தில் இது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் இது பழக நீங்களே உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தி அந்த ஆத்மாவை துக்கத்தில் இராதபடி, பயத்தில் இராதபடி, சஞ்சலத்தில் இராதபடி, கவலையில் மூழ்கி போகாதபடி நீங்களே அந்த ஆத்மாவை கொண்டு வந்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலையெல்லாம் மறந்து நான் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே என்று இந்த ஆத்மாவை தேவன் பக்கமாய் திருப்பி நீங்கள் இந்த ஆத்மாவை பார்த்து சொல்லணும், என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி நீ காத்திரு. வாசிக்கிட்ட உங்களுக்காக 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இதுதான் துதிக்க இந்த ஆத்மா என்ன செய்யுமா, தேவனிடத்தில் போய் என்ன நடந்தாலும், என்ன பயம், கவலை, போராட்டம் வந்தாலும் தேவனை துதிக்கிறத விட்டுறாதீங்க. துதிக்க இந்த ஆவி பலன் அடைந்து இந்த ஆத்மாவை தன் பக்கம் இழுக்க ஆரம்பிக்கும். இந்த ஆத்மா ஆவியோடு இணைந்து அது பெறப்பட ஆரம்பிக்கும். சங்கீதம் 43ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஸோ இவ்வளவு பிரச்சனை மத்தியில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்ன தெரியுமா, நான் உம்மை இன்னும் துதிப்பேன். 43ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. இந்த மண்ணோடு ஒட்டி இருக்கிற ஆத்மா வேதனை, சஞ்சலம், வருத்தம், கலக்கம் இதெல்லாம் இருக்கும்பொழுது அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே இந்த நேரத்தில் என் சுய புத்தி என்னை நடத்தாதபடி, என் மாம்சத்தின் எண்ணங்கள் என்னை நடத்தாதபடி நீர் உம்முடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியர்களும். வெளிச்சம் என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன? ரெண்டும் இயேசு, ரெண்டும் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்கிறது, நம்முடைய பாதைக்கு தீபமாக, கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. சத்தியம் என்ன, வேதமே சத்தியம். இயேசு எப்படிப்பட்டவர், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் சத்தியமாக இருக்கிறார். அப்போ வேத வசனங்கள், பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவராக இருக்கிறார். எனவே இந்த மாதிரி சஞ்சலங்கள் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ஆத்மாவை தேவனிடத்தில் உயர்த்தணும்னா நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, இந்த நேரத்தில் என்னை கைட் பண்ணுறதுக்கு பரிசுத்த ஆவியானவரே வாங்க, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை எனக்கு அனுப்புங்கன்னு கேட்கும்போது, வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்குள் வந்து உங்களுடைய ஆவியை பலப்படுத்த இந்த ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணிலிருந்து, கவலையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார். அப்பொழுது சொல்லுவீர்கள், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். எத்தனை ஒரு அற்புதமான அனுபவத்தை தேவன் வைத்திருக்கிறார். இதைத்தான் சங்கீதம் 86 அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் ஆத்மாவை மகிழ்ச்சியாக. ஏன், அது துக்கத்தோடு இருக்கிறது. இப்போ எனக்கு மகிழ்ச்சி தேவை. உலக மனுஷன் மகிழ்ச்சிக்கு என்ன செய்கிறான், குடிக்கிறான், சினிமா பார்க்குறான், புகைக்கிறான், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான். மகிழ்ச்சி இல்லை, தற்காலிகமாக கொஞ்ச நேரம் கிடைக்குது, புகையை போல பறந்து போய் விடுகிறது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்குறார். கண்களை மகிழ்ச்சியாக்குவது சினிமா, காட்சிகள், தவறான காட்சிகள் கூட இருக்கலாம். செவிகளை சந்தோஷப்படுத்துவது பாடல்கள், இசை. ஆனால் ஆத்மாவை உலகத்திலிருந்து வரக்கூடிய எதுவுமே சந்தோஷப்படுத்த முடியாது. தேவன் மட்டும்தான் சந்தோஷப்படுத்த முடியும். தேவ பிள்ளைகளுக்கு ஆன்மீக வாழ்க்கை, ஆத்மா எப்படி இருக்குது, அந்த ஆத்மா சந்தோஷப்படுதா யோசிச்சு பாருங்க. உலக பிரகாரமான காரியங்களில் பணம், பதவி, வேலை இதில் சந்தோஷப்படுறீங்களா, அவங்க ஆத்மா கழிவுறுதா? இயேசு என் ஆத்மா கழிகூறுகிறது இருந்துச்சுன்னா, மரியா என் ஆவி என் ரட்சகராகிய தேவனை கழிகூறுகிறது என்று சொன்னார். இந்த அனுபவம் இன்னைக்கு நமக்கு தேவை. நாம் வாழ்கிற சூழ்நிலை மோசமான சூழ்நிலை, ஒரு பக்கம் நம்ம கேள்விப்படுகிற செய்திகள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகள், இதெல்லாம் நம்மை கரைந்து போகப்படுகிறது. 143ஆம் சங்கீதத்தில் அவன் சொன்னான் அல்லவா, 8ஆம் வசனத்தில், அதிகாலை உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். காரணம் என்ன பாருங்கள், 4ஆம் வசனத்தில் 3-4 வசனத்தை வாசிக்கிறேன். சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து
என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல இருளில் இருக்கப்படுகிறான். அநேக வருஷம் ஆவிக்குரிய அனுபவமே இல்லாமல் தொடர்ந்த பின்மாற்றமான சூழ்நிலை. பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அறிஞ்சது போல ஒரு சூழ்நிலைக்குள்ளே என்னை கொண்டு வருகிறான். தரையோடு நசுக்க பார்க்கிறான், ஆத்மாவை தரையோடு நசுக்க பார்க்கிறான், தொடர்ந்து பிடிக்க பார்க்கிறான். இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கிறது? என் ஆவி எனக்குள் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் குழம்பி சோர்ந்து போகிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஜெபிக்கிறான். ஒரு குழப்பம், ஒரு சோர்வு, பிசாசுடைய தாக்குதல், எதிரிகளுடைய தாக்குதல்கள், போராட்டங்கள், இது வரும் பொழுது சொல்கிறான், இதிலே நான் அமிழ்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. இந்த நேரத்திலும் என் ஆத்துமாவை உமக்கு நேராக திருப்புகிறேன், உமக்கு நேராக உயர்த்துகிறேன். 25ஆம் சங்கீதத்தில் வாசித்தேன் அல்லவா? அதிலிருந்தும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் வசனத்தில் கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்கிறான். என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், சத்துரு என்னை மேற்கொண்டு மகிழ விடாது. இங்கே ஒரு போராட்டம். நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. சில காரியங்களில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்களே, ஆண்டவரே இப்படி மட்டும் என் வாழ்க்கை நடந்துச்சுன்னா எல்லாரும் என்ன கேள்வி வைப்பாங்க, நீ நம்மன இயேசு உனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்பாங்க. வெட்கம் என்னை மூடிவிடுமோ என்று பயப்படுகிறேன். இந்த வெட்கப்பட்டு விடுவோமோ, அவமானப்பட்டு விடுவோமோ, எல்லாரும் நம்மளை கேலியாக பேசுவாங்களோ, கிண்டலாக பேசுவாங்களோ, பரியாசமாக பேசுவாங்களோ, இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, என் ஆத்துமாவை தேவனுக்கு நேராக உயர்த்து. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 வசனங்களை நாம் பார்த்தோம். அந்த 3 வசனங்களை சார்ந்து பல வசனங்களை பார்த்தோம். இந்த வசனங்கள்லாம் நம்முடைய ஆத்மீக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு தேவ பிள்ளைகள் உலக பிரகாரமான காரியங்களிலேயே கவலைப்பட்டு ஆவியை தொய்ந்து போக பண்ணுகிறார்கள். இந்த சொல்ல, என் ஆவி எனக்குள் தொய்ந்து போகிறது. உங்கள் ஆவி பலமாக இருக்கா? தொய்ந்து போயிருக்கிறா? உங்கள் இருதயம் சந்தோஷமாக இருக்கா? குழம்பி போயிருக்கா? யோசித்து பாருங்கள். உங்கள் ஆத்மா சந்தோஷமாக இருக்கா? இல்லை கரைந்து போகிறதா? கேள்விப்படுகிற காரியங்களை குறித்து பயப்படாதீர்கள். உங்கள் இருதயத்தை கரைய விடாதீர்கள். உங்கள் ஆத்மாவை கரைய விடாதீர்கள். தேவன் எப்பொழுதுமே நமக்கு நற்செய்தியை கொடுக்கிறவர். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இந்த சூழ்நிலையில் ஆத்மாவை மண்ணோடு விட்டு விடாதபடி, பின்மாற்றத்தில் விட்டு விடாதபடி, பயத்தில் அவமானத்தில் விட்டு விடாதபடி, அப்படியே இதை தேவன் பக்கமாக திருப்புங்க. தேவன் பக்கமாக திருப்பி இந்த ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள், இந்த ஆத்மாவே பிரச்சனையை பார்க்காத, ஆத்மாவே எதிரி உனக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்காத, ஆத்மாவே சூழ்நிலையை பார்க்காத, ஆத்மாவே வெட்கப்பட்டு போகாமல் நினைக்க, இதையே யோசிக்காத, நீ தேவனை நோக்கிப்பார். அவருடைய சமூகத்தில் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ரட்சிப்பு இருக்குது. அதனால இதுக்கு ஒரு சொல்யூஷன் அவர்கிட்ட இருக்கிறதுனால நீ இன்னும் அவரை துதி. ஆம் தேவ பிள்ளைகளை, துதிக்கத்தான் ஆவி பலனடையும். ஆவி பலனடையத்தான் இந்த ஆத்மா, உணர்ச்சி, சித்தம், உணர்வு, இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள் பலமாக சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் ஆத்மாவோடு பேசுங்கள். ஆத்மாவை எப்பொழுதுமே தேவனிடத்தில் உயர்த்திப்படாங்கள். மண்ணோடு ஒட்டி இருக்க வேண்டாம். குழப்பத்தில், பயத்தில், சோர்வுகளில் இருக்க வேண்டாம். இன்னைக்கு பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆத்மாவை உம்மிடத்துக்கு நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தமுள்ள பிதாவே, நம்முடைய தாசனாகிய தாவீதனுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களோடு நீர் பேசுனதற்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் யாருடைய ஆத்மாவெல்லாம் மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறதோ, பின்மாற்றத்திலே போய் அல்லது இந்த உலக பிரகாரமான கவலைகளில், உலக பிரகாரமான ஆசா பாசங்களிலே, இச்சைகளிலே சிக்கி தவித்து மண்ணோடு அவருடைய ஆத்மா ஒட்டி கொண்டு இருக்கிறதோ, இந்த காலவேளையிலே நம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை நீர் உயிர்ப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சங்கீதக்காரன் கேட்டது போல, ஆண்டவரே என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உடைய வசனத்தின்படி அதை உயிர்ப்பியும் என்று சொன்னபடி இந்த கால வேளையிலே யாருடைய ஆத்மால மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் அந்த ஆத்மாக்கள் உயிர்ப்பிக்கப்படுவதா. என் ஆத்மா சஞ்சலத்தால் கரைந்து போகிறது. அன்றைக்கு ராகாப் கேள்விப்பட்ட செய்தினால் எங்கள் இருதயம் கரைந்து போகிறது என்று சொன்னாலே, அதே போல் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கேள்விப்படுகிற பல செய்தினாலே இருதயம் கரைந்து போன நிலையில் இருக்கலாம். இப்பொழுதும் நீ அவர்களை எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. சோர்ந்துவை படுத்து விடக்கூடாது. அவர்களை எடுத்து நிறுத்தும். காலூண்டி நிற்க பண்ணும், திடமாய் நிற்க பண்ணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவீரா. எந்த ஒரு காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவினால் வரக்கூடிய பயங்கள்,
ஆண்டவரே, ஆவி தொய்ந்து போகிற நிலைமை, இருதயம் குழம்பி போகிற நிலைமை, என்ன தீர்மானம் எடுப்பது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது நீர் என்னை நடத்தும், இந்த ஆவியை நடத்தும், ஆத்மாவை நடத்தும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தானே, அதை போல நம்முடைய பிள்ளைகள் குழம்பி போய் இருக்கலாம், பயந்து போய் இருக்கலாம், இருதயம் கரைந்து போன நிலையில் இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலெல்லாம் எங்கள் எண்ணங்கள் என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் கவனிக்காதபடி, எங்கள் உள் உணர்வுகள் என்ன சொல்லுகிறது என்று கவனிக்காதபடி, இல்லாவிட்டால் சாத்தான் மனிதர்கள் மூலமாகவோ எங்கள் உள் உணர்வு மூலமாகவோ எதை தூண்டி விடுகிறான் என்று நாங்கள் கவனத்தை செலுத்தாதபடி உடைய வேத வசனம் உம்முடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் எங்களுக்குள் அனுப்பியவர்கள் அவைகள் எங்களை ஆண்டு நடத்துமானால் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக, தேவ சமூகத்துக்கு நேராக, எங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனுடைய சமூகத்துக்கு நேராக எங்களை நடத்த முடியுமே. எங்கள் ஆத்மாவை மகிழ்ச்சியாக, ஆத்மா தொய்ந்து போயிருக்கலாம், ஆத்மா கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளை நான் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவியோடு இணைந்து அவர்களை பலப்படுத்துவீராக. ஆவி பலனடைந்து ஆத்மாவை தன்னண்டை இழுத்துக்கொண்டு இந்த ஆத்மாவிலே சந்தோஷம், பலன் இவைகளெல்லாம் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த பரிசுத்தமான கரத்தில் இவர்களை பத்திரமாய் நீர் வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எங்கள் ஆத்மாவை உம்மிடத்துக்கு நேராக உயர்த்துகிறோம். அதற்காக எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கிற அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் இரண்டைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தைரியமார்கள், கர்த்தர்களோடு கூட இருக்கிறார். மாத்திரமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். எல்லாரும் அவர்களுடைய குழுவிலே நடக்கிற தொடர் ஜெபத்தில் இணைந்திருங்கள். தேவ கிருபை உங்களோடு இருக்கட்டும்.